பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். மக்களே, எந்த ஜனங்கள் நடுவிலே நீங்கள் அற்பமா என்றீங்க, மட்டமா என்ன பண்றீங்க, உங்களை கீழே அழுத்தி கொண்டு இருக்காங்களா, அந்த இடத்த தேவன் சொல்கிறார். ஒரு வேளை ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்கள் ப்ரொமோஷனை, உங்களுடைய வளர்ச்சியை, ஒரு வேளை நீங்கள் ரேங்க் ஹோல்டராக இருக்கலாம், உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு சில குறை பேசலாம், விளையாட்டில் உங்களை தடுத்து நிறுத்தலாம், போகிற இடத்துல உங்களை குறைச்சி இடம் போடுறாங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய காயமாக இருக்கா, அந்த ஸ்கூலே படிக்கக்கூடாது, அந்த காலேஜுக்கே போகக்கூடாது, அந்த வேலைக்கே போகக்கூடாது, அங்கே என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை மட்டுப்படுத்துகிறாங்க நினைக்கிறீங்களா? தேவங்களோடு பேசுகிறாரு பாருங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஒருவேளை எந்த இடத்துல ஒருவேளை குடும்பத்தில் சில மாமியார்கள் மருமகளை மட்டுப்படுத்துவாங்க, மருமகள் மாமியாரை மட்டுப்படுத்துவாங்க, சகோதரருக்குள்ளே இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உன் சைடு நீதியாக இருக்குதா, எப்படி பேசுன்னு தெரியல, யார் உனக்கு உதவி செய்வான்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இதைத்தான் மோசே மரித்த பின்பு யோசுவா அந்த பதவிக்கு போகும்போது சிறு வயதிலிருந்து யோசுவாவை கண்ட ஜனங்கள், இவனா நம்மை நடத்த போகிறான், இவனா நம்மை வழிகாட்ட போகிறான் ஒருவேளை நினைத்திருக்கலாம், பேசியிருக்கலாம். இந்த விஷயங்கள் யோசுவா உள்ளத்தில் வருத்தமும் தேவனை நோக்கி முறையிட்டு இருக்கலாம். அந்த முறையிடுதலை கேட்ட தேவன் சொல்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இது ஒரு தீர்க்கதரிசனமான சத்தம். தேவன் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டீங்களோ அங்கே உங்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை மேன்மையாக வைப்பார். இதைத்தான் நீதிமான் சொல்கிறது, துன்மார்க்கன் முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணத்துக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கிறது. நீங்கள் நீதிமானாக இருந்து உத்தமனாக இருந்து துன்மார்க்கு முன்பாக நீ தடுமாறுற, உன்னால் முடியல, போராடுற. இதைத்தான் கர்த்தர் அறிந்து சொல்கிறார், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது 1, 2, 3 வசனத்தில் தானியேலை விரோதித்தவர்கள் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கபடி அவன் மேல் பழிசாற்றும்படி அரசரிடத்திலே போய் சொல்லுகிறாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உம்மை தவிர வேறு தெய்வத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்களை உயிரோடு சிங்கத்தின் கெவியிலே போட வேண்டும். இதுதான் அவர்கள் வைக்கிற நிபந்தனை. அரசனும் ஒத்துக்கொள்ளுகிறான். ஆனாலும் இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக உத்தமன் நீதிமன் ஒரு நாளைக்கு 3 முறை தேவன் நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதனால சரி, உயிர் போனால் போகட்டும், கடவுள் நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கயவர் நடுவே என்னை காப்பாற்று. அந்த தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். இயேசுவை நோக்கி ஜெபித்து பாருங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களை ஒரு நாளும் வெக்கத்துக்கு விடுவதில்லை. உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று வாக்கு கொடுத்தவர், உன் லட்சைக்கு பதிலாக சொன்னவர் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தானியேலை குற்றம் கண்டுபிடித்தார்கள், தூக்கி கொண்டு போய் சிங்க கெவியிலும் போட்டார்கள். ஆனால் சிங்கத்தின் கெபிக்கு அப்புறம்தான் அவனுடைய மேன்மை அதிகமானது, அவனுடைய வளர்ச்சி அதிகமானது. விரோதிகள் ஒரே நாள் கூண்டோடு அடிந்து போனார்கள். அங்கே தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அவங்க காரியங்கள் ஜெயமாக முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நம்புங்கள், ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். அவர் சிங்கத்தின் வாயை கட்டி எந்த சிங்கம் கொன்றுவிடுமோ நினைத்தார்களோ அதே சிங்கம் யார் பழி சுமத்தினார்களோ அவர்களை கொன்று போட்டதாக இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், எந்த இடத்துல வெக்கப்பட்டீர்களோ, எங்கே உன்னை மனிதர்கள் குறை கண்டு உன்னை கீழே அழுத்த நினைக்கிறார்களோ அங்கேதான் உன்னை மேன்மைப்படுத்துவார். அது யாத்திராக புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். எவ்வளவாய் ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் வளர்ந்தார்கள். உங்களை எவ்வளவு மக்கள் ஒடுக்கிறார்களோ அவ்வளவு வளர ஆரம்பிப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் நம்புகிற, நீங்கள் வழிபடுகிற இயேசு உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்து சொல்றார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எங்கெல்லாம் நீங்க பயந்து ஒடுங்கி போய் சோர்ந்து போனீங்களோ நம்பிக்கையா காத்துருங்க, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிப்பாராக. God bless you. God bless you.